கிறிஸ்து இயேசுக்குள் வாழ் அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சத்திய வசனத்தின் சத்தியங்களில் எந்த வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம் அப்படின்னா, மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். கபலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்ற இடத்திற்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். இந்த வசனங்களை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். இது ஏதோ யதார்த்தமாக நடந்த மாதிரி தெரியலாம், ஆனால் இதற்கு பின்னாலேயும் நமக்கு என்ன தேவன் நமக்கு சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவை ரொம்பவே என்ன பண்ணிட்டாங்க, அடித்து அவருடைய அதாவது அந்த சிலுவையை தூக்க முடியாத அளவுக்கு அவரை என்ன பண்ணிட்டாங்க, அவரை துன்புறுத்தி விட்டாங்க, அவரை பரியாசம் பண்ணி விட்டார்கள். அவருடைய ட்ரெஸ்ஸை கழட்டி ஆடையை கழட்டி விட்டு திரும்ப சிவப்பான அங்கியை போட்டு அதற்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம கடைசி சத்தியத்தில் பார்த்தோம். ஏன்னா அவர் தான் பஸ்காவாகிய ஆடு, அவர் தான் என்ன போகிறாரு, பலியாக போகிறாரு அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்துவதற்காக அதுவும் வேற வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக அதுவும் நடந்துருச்சு. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் தேவனுடைய சித்தப்படி தேவனுடைய விருப்பத்தின்படி எந்த ஒரு இதுவும் மிஸ் ஆகாமல் எல்லாம் கரெக்டாக சரிவர நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு பார்க்குறதுல 2 விஷயத்த நம்ம இதில் பார்க்குறோம். என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் முதல்ல சிரேனே ஊரானாகிய சீமோன்கிறவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, அவனை கூப்பிட்டு சிலுவையை சுமக்க சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலான்னா, இவர் தூக்க முடியாத அளவுக்கு அவரை துன்புறுத்தி விட்டுட்டாங்க. அதாவது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி மாதிரி அவரை இழுத்துட்டு போகிறாங்க. எந்த விதத்துலையும் அவர் எதிர்த்து எந்த இதுலேயும் அவர் எதுவுமே பண்ணலை. முழுசாக தன்னையே அவர் என்ன பண்ணுறாரு, ஒப்பு கொடுத்துட்டாரு, எல்லாவற்றையும் தன் மேலே ஏற்றுக்கொண்டுட்டாரு. அதனால் அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, மற்றவர்களை கூட சிலுவையை மட்டும் சுமந்துட்டு அந்த இடத்துக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் இவரை மட்டும் என்ன பண்ணுறாங்க, முழுசாக அடிக்கிறாங்க, ரத்தம் சிந்துறாரு. எல்லா ரத்தமும் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, சிந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ அவரால் என்ன பண்ண முடியல, அந்த சிலுவை தூக்கிட்டு போகிறதுக்கு அவருக்கு பலம் இல்லாததுனால சிரேனே ஊரானாகிய சீமோனை கூப்பிடுறாங்க. இப்போ இவனை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஆளை பற்றி எதில் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மத்தேயுல மார்க்கு 15ஆம் அதிகாரத்தில் மார்க் இதோட கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறாரு. எப்படின்னா, சிரேனே ஊரான, அதாவது மார்க் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். இதில் என்ன நல்லா கொஞ்சம் விவரமாக என்ன சொல்லியிருக்காரு, மார்க் சொல்லியிருக்காரு. இந்த சிரேனே ஊர் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, ஆப்பிரிக்கா தேசத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து இங்கே எதுக்கு வந்தான் அப்படின்னா, பஸ்கா பண்டிகைக்காக வந்திருக்கான். அதாவது உலகத்தில் எங்கெங்கே யூதர்கள் இருக்காங்களோ அவர்கள் பஸ்கா பண்டிகையப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஜெருசலேமுக்கு வருவாங்க. அப்படிப்பட்ட வந்தவன் தான் யாரு, இந்த சீமோன். இந்த சீமோன் வந்தவன் என்ன பண்ணியிருக்கானா, இவரை அந்த கூட்டிட்டு போறத அவன் பார்க்கறான். இவன் யாருடைய அப்பாவாக இருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா, அலெக்சாந்தரும் ரூஃபுக்கும் அப்பா அப்படின்ட்டு மார்க்கு சொல்லியிருக்காரு. எதற்காக மார்க் இவ்வளவு விவரமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பின்னாடி அப்போஸ்தலர்கள் கூட, அதாவது பவுலோடும் பர்னபாவோடும் யார் வேலை செஞ்சாங்கன்னா, மார்க்கு தான் வேலை செஞ்சிருக்காரு. அவங்க கூடவே உதவி ஊழியக்காரராக இருந்திருக்காரு. இன்னொரு இடத்துல என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 16ஆவது அதிகாரத்தில் 13ஆவது வசனத்தை வாசிச்சா தெரியும். கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்பன்னா அந்த ரூஃபோடைய அப்பா தான் இந்த சீமோன். அதே மாதிரி அலெக்சாந்தர்னுங்கிற பேரை நம்ம பார்த்தோம் இல்லையா. அலெக்சாந்தரை பற்றி இங்கே எங்கே போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா,
அப்போஸ்தலர்ல 19:33 வசனத்தை வாசிச்சோம்னா புரியும். அப்பொழுது யூதர்கள் அலெக்சாந்தர் என்பவனை முன்னிற்க தள்ளுகையில் கூட்டத்திலே சிலர் அவனை முன்னே இழுத்து விட்டார்கள். அலெக்சாந்தர் கையமர்த்தி ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல மனதாயிருந்தான். அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்தபோது எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று 2 மணி நேரம் எல்லாரும் ஏகமாய் சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். அப்ப இங்கே நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தோன்னா, 2 பேரை பற்றியும் நமக்கு இங்கே அப்போஸ்தலர்லையும் சொல்லப்பட்டிருக்குது, ரோமர்லையும் சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள் 2 பேருடைய அப்பா தான் யாரு? சீமோன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர்கள் இருவரையும் அந்த சீமோன் எப்படிப்பட்டவனா, அவர்களும் தேவனுக்குள்ள வந்தவர்கள் என்று இங்கே குறிக்கப்படுது. அதாவது ரூஃபோடைய அம்மாவையும் வாழ்த்துகிறேன் அப்படின்ட்டு எனக்கும் தாயாகிய அப்படிங்கிற அளவுக்கு பவுல் சொல்றாரு. அப்ப இந்த குடும்பமே என்ன ஆயிருக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால போயிருக்குது. இதுல என்ன இன்னொன்று நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்கள் எல்லாரும் சில பேரை பார்த்தோம்னா நமக்கு அவர்களுடைய ஊழியத்தை பற்றி நமக்கு தெரியப்படாமல் இருக்கலாம். ஆனால் இங்கே பார்க்கும்போது அந்த சீமோன் அப்போ ரட்சிக்கப்பட்டானா என்னன்னு தெரியல, ஆனால் அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டதுக்கு அப்புறமா இல்லை எப்பன்னு தெரியாது, ஆனால் அவனும் என்ன இருக்கான்? ரட்சிக்கப்பட்டு இருக்கிறான். அலெக்சாந்தர் அவருடைய பையனா இருக்கிறாரு. ஆதியிலே என்ன பண்ணியிருக்கனா, ஆரம்பத்தில் அவரோட இருந்து அவருடைய ஊழியம் பண்ணியிருக்காரு. ஆனால் கடைசி நேரத்தில் பவுல் அவன் பின்வாங்கி போனதாக சொல்லப்பட்டிருக்குது. என்னவா இருந்தாலும் சரி, தன்னுடைய 2 பிள்ளைகளையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவதற்கு அவர் பிரயாசப்பட்டிருக்காரு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவரும் அந்த சிலுவையை தூக்கி சுமந்ததுக்கு அப்புறம் ரட்சிப்புக்குள்ள நடக்கப்பட்டிருக்கார். அப்ப இதுல என்ன நமக்கு புரிய வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அந்த நேரத்திலையும் யாரையாவது என்ன பண்றாரு? தேவனுக்குள்ள நடத்தி ரட்சிப்புக்குள்ள யாரை மனம் திரும்பி வைக்கணுமோ அதையும் அவர் செய்து முடிக்கிறார். இன்னொன்று என்ன அப்படின்னா, இதுல அவருடைய சிலுவையை சுமப்பதற்கு உரிய பாக்கியவானாகவும் அவன் இருக்கிறான். அந்த சுமந்து செல்லும் போது கூட என்ன ஆகுது? அவனுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றமோ எப்ப நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா அதற்கும் அவன் என்ன இருக்கான்? அது பலவந்தம் பண்ணி தான் அவனை கூப்பிட்டுருக்காங்க. ஆனாலும் அவனும் அதில் ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவதற்கு இப்படியும் ஒருவனை அவர் என்ன பண்றாரு? இழுக்கிறாரு. அப்ப ஒவ்வொரு நேரத்திலையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நம்மளை என்ன பண்ணலாம்? தேவன் அவருடைய ராஜ்யத்துக்கு அவர் நம்மளை அழைப்பார். அழைக்கும் பொழுது அது பலவந்தம் பண்ணி அழைத்தால் கூட அது சிலுவை போன்ற துன்பமான நேரமாக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதை கஷ்டமாக நினச்சி அதை உதறி விட்டு போகாமல் அதை சுமந்ததினால் மீண்டும் கிடைக்கப் போகிற, அதாவது திரும்ப கிடைக்கப் போகிற அந்த சந்தோஷத்தை அவர் நினைத்து தான் நமக்கு அதை கொடுக்கிறார். அதை கொடுக்கும்போது சீமோன் எப்படி அதை எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் அவன் ரட்சிப்புக்குள்ள வந்திருப்பான். இயேசு கிறிஸ்துக்குள்ள வாழ்ந்து அவன் மட்டும் இல்லாமல் அவன் குடும்பத்தையும், தாயையும் இங்கே சொல்லியிருக்கு, ரூஃபையும் சொல்லியிருக்கு, அடுத்தது அலெக்சாந்தரை பற்றியும் சொல்லியிருக்கு. அப்போ இவ்வளவும் சொல்லப்பட்டு இவனை பற்றி நமக்கு தெரிய வந்திருக்கும் பொழுது, அப்போ ஒரு குடும்பமே அவருக்குள்ள வருவதற்கு காரணமாக இருந்த சூழ்நிலை எது அப்படின்னு பார்த்தோன்னா, இயேசு தான் சுமக்க முடியாம பலவீனமாக இருக்கும்போது இருந்த அந்த சிலுவையை இவன் கையில யார் மூலமாக? யூதர்களே அவன் கையில கொடுக்குறாங்க பலவந்தம் பண்ணி. அப்ப ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு விதமாக நமக்கு பலவந்தம் பண்ணி ஒரு சூழ்நிலைக்குள்ள போய் சிலுவையை நாம் அனுபவிக்கணும், சிலுவையை சுமக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, கட்டாய சூழ்நிலை வந்ததென்றால் அதை நாம் என்ன பண்ணிடக்கூடாது? அதை நம்ம கண்டுக்காமையோ இல்லை அதை நம்ம இது இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையா இருக்குது. இங்கேயும் பார்க்கணும் என்னன்னா, முழுவதுமாக பலவந்தம் பண்ணுறாங்க. அதை அவன் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு கூட ஓடி இருந்திருக்கலாம். ஆனாலும் என்ன நடந்திருக்குதுன்னா, அவர்கள் கட்டாயப்படுத்துறதுனால உள்ளே போகிறான். இதே மாதிரி நமக்கும் சூழ்நிலைகளுக்குள்ளே தள்ளப்பட்டிருப்போம். யதார்த்தமாக வேடிக்கை பார்க்க வந்தவனாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த நேரத்துலையும் இவன் அதற்கு தகுதி உள்ளவனாக இருக்கான். அதாவது தகுதி உள்ளவன்னா ரட்சிப்புக்கு ஏற்ற அந்த ஒரு மனது அவனுக்குள்ள இருக்குது அப்படின்ட்டு அவனும் அதற்குள்ள வருவதற்கு தேவன் கிரியை செய்கிறார். கிரியைங்கிறதோட கிருபை செய்கிறார்.
இதே மாதிரி நமக்கும் அந்த பல சூழ்நிலைகள் ஏற்படுங்கிறத விட அந்த சூழ்நிலைகளுக்குள்ள தள்ளப்படுவோம். நாம் அதாவது அவிசுவாசியாகவோ அஞ்ஞானியாகவோ ரட்சிப்புக்கு முன்னரே இருந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக அவரை தெரிவதற்காக, அவரை புரிவதற்காக, அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்திருக்கலாம் அப்படின்னா மற்றவருடைய சிலுவையை சுமப்பதற்குரிய சூழ்நிலையாக கூட தள்ளப்படலாம். அப்படி தள்ளப்பட்டதன் காரணமாக பின்னர் நமக்கு என்ன கிடைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரட்சிப்பு கிடைச்சிருக்கும். நமக்கு மட்டும் இல்லை, நம் குடும்பத்திற்கே அந்த ரட்சிப்பு கிடைப்பதற்கு ஏதுவாக அமையும். அதனால எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையை நமக்கு கொடுத்து நம்மை எந்த மாதிரி அவர் பிடிச்சி இழுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்பேற்பட்ட சூழ்நிலையை கொடுக்கும் பொழுது நாம் அதை ஆசீர்வாதமாக எடுத்துக்கொண்டு அந்த சூழ்நிலை, அதாவது கசப்பான சூழ்நிலையாக இருக்கும். ஆனால் அதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இது இந்த உலகத்தில் நான் படுற கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு அதை கசப்பாக நினைத்து அதை உதறி விட்டு போகாமல் அந்த கசப்பான சூழ்நிலையிலையும் எப்படி நான் தேவனை பின்பற்றுவது, பிரியப்படுத்துவது, அவர் பின்னால் போக முடியும் அப்படின்ட்டு நம்ம சற்று நம்மை அந்த சூழ்நிலை எதற்காக அமைந்தது அப்படின்ட்டு தியானித்து பார்த்தோன்னா அவர் நம்மை வேதத்தின் மூலமாக, சத்தியத்தின் மூலமாக நம்மை வழிநடத்துவார். ஒரு சாதாரண ஒரு இன்சிடென்ட் தான் இந்த சூழ்நிலை. பாருங்க, சிரேனே ஊரான சீமோனை பலவந்தம் பண்ணுறாங்க. எந்த இடத்துல, அதாவது சில இடத்துல எல்லாம் பேரே சொல்லாமல் இருந்துக்கும். அதாவது 100 தலைவன்கிட்ட அவ்வளோ விசுவாசம் இருந்திருக்கு, அவன் பேர் இங்கே சொல்லப்படலை. பெரும்பாடுள்ள ஸ்திரீ குணமாக்கப்பட்டிருக்கா, பேர் சொல்லப்படல. பல பேருடைய பேர்கள் சொல்லப்படலை. இந்த ஊரானும் அந்த ஊரான் வந்தாங்க அப்படின்னு இருக்கும். ஆனால் இதில் அவனுடைய பெயரே சொல்லப்பட்டு இருக்குது. அப்படின்னா இது மார்க்குவுக்கும் இவங்களை பற்றி தெரிஞ்சிருக்கு, மத்தேயுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா இவனுடைய குடும்பமே பின்னாடி ஊழியம் பண்ணியிருக்காங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால நடந்து சென்றிருக்கிறார்கள். அதனால தான் தெல்ல தெளிவாக பெயரோட போடப்பட்டிருக்குது. இது இவர்கள் மட்டும் இல்லை, நிக்கோதேமும் சரி, யோசேப்பு அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உடலை வாங்கினவர்களும் சரி, பின்னர் பயங்கரமான இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியத்தை செய்திருப்பதாக நமக்கு வரலாறு சொல்லப்படுகிறது. அதனால இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். அப்போ எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஒரு சிலுவையை சுமக்கக்கூடிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டாலும் சரி, அதன் மூலமாக நாம் என்ன ஆகலாம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் பின்ன போவதற்கு தேவன் கிரியை செய்வார். அடுத்த வசனம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவரை எங்கே கூட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதில் போடப்பட்டிருக்கிறது, எங்கே கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்திற்கு அவர்கள் வந்தபோது. அப்படின்னா அவரை என்ன பண்ண போகிறாங்க? சிலுவையில் அறைய போகிறாங்க. அதாவது புறம்பே அறைய போகிறாங்க, நகரத்திற்கு புறம்பே அறைய போகிறாங்க. என்ன சொல்லப்படணும்னா அவர் பலியாக போகிறாரு. இதில் என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப அற்புதமானது, ஒரு வித்தியாசமான ஒரு தியானம்தான். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியும் இயேசு கிறிஸ்துவே, நமக்காக உள்ளே நுழைவதற்கு தொழுவமாக இருப்பதும் இயேசு கிறிஸ்துவே, நமக்காக பலியாக இருக்க போகிற எந்த பலிபீடத்தில் வைத்து அவரை கொலை செய்ய போகிறார்களோ அந்த ஆசாரிப்பு கூடாரமும் அவரே. அது மட்டும் இல்லை, அவரே அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கிற அப்பமாகவும் இருக்கிறார். அவரே அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கிற குத்துவிளக்காகவும் இருக்கிறார். இதை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு பிரதான ஆசாரியனை வைத்திருக்கிறார். அந்த பிரதான ஆசாரியனும் இயேசு கிறிஸ்துவே. எல்லாரையும் மேய்ப்பதற்காக மேய்ப்பரை ஏற்படுத்தினார். அந்த மேய்ப்பரும் இயேசு கிறிஸ்துவே. அப்ப எல்லாவற்றையும் எல்லாருக்காகவும் எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியானவராகிய நம் இயேசு கிறிஸ்து வரும் காலங்களில் ராஜாவாக, எல்லா ராஜாக்களுக்கும் ராஜாவாக இருக்க போகிறவர் அவர்தான். அப்ப பார்ப்போம் எவ்வளவு அழகா இயேசு கிறிஸ்து எல்லா வேலையையும் சரிவர ஒழுங்காக நேர்த்தியாக முடித்திருக்கிறார் என்று பார்ப்போம்.
எவ்வளவு அருமையாக ஒரு சத்தியமாக இருக்கிறது. அவரே ஆடு, அவரே மேய்ப்பர், அவரே ஆசாரியர், அவரே பலி, அவரே அப்பம், அவரே விளக்கு, அவரே ஆலயம், எவ்வளவு அவரே தொழுவம், எல்லாவுமாக இருந்து எல்லாவற்றையும் பிரதான ஆசாரியனாகவும் இருந்து நிறைவேற்றி முடித்து கர்த்தாதி கர்த்தாராக அவரே கர்த்தராக இருக்கிறார் என்பதை நம்ம இதில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் என்ன பண்ணலை, யதார்த்தமாக அவர் இந்த வேதத்தில் குறிப்பிடவில்லை. எல்லாமும் எல்லாவற்றுக்காகவும் எல்லாமே எழுதப்பட்டதின் நிழலாக இங்கு நிஜமாக நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிப்போம். கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். இது என்ன, இதுல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதே வசனத்தை நம்ம எங்கே வாசிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா யோவான்ல நம்ம வாசிக்கலாம். யோவான் 19வது அதிகாரத்துல 29வது வசனம், காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானின் காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இதுல என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வரலாற்று இதுல என்ன சொல்றாங்க, ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்க சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பஸ்கா பண்டிகையை யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லா தடவையும் ஆசரிக்கும் பொழுது அங்கே 4 கோப்பைகளை வைத்து அந்த பண்டிகையை ஆசரிப்பார்களாம். அதாவது 4 கோப்பைகள் இல்லைன்னா 4 முறை அந்த ஒரே கோப்பையிலே என்ன பண்ணுவாங்க, திராட்சை ரசத்தை பருகுவார்களாம். அப்படி பருகும் பொழுது ஒவ்வொரு கோப்பையிலையும் அவர் சொல்லி கொடுத்த மாதிரி, அதாவது அவர் வாக்குறுதிகளை கொடுத்த மாதிரி, யாத்ராமத்துல அவர் சொன்னபடி அவர் எப்படி எகிப்திலிருந்து அவர்களை கூட்டிட்டு வந்தாரோ அவரே அவர்களுக்கு கர்த்தராக இருந்து அவர்களை விடுதலை பண்ணி அவர்களை எப்படி, அதாவது அந்த பார்வோனிடம் இருந்து விடுதலை பண்ணி கானான் தேசத்திற்கு எப்படி கூட்டிக் கொண்டு சென்றாரோ அதற்கு நடுவாக இருந்து பஸ்காவை ஆசரித்தார்களோ அதை மீண்டும் எப்பொழுதும் ஆசரிப்பதற்காக அந்த வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் இவர்கள் என்ன பண்ணுவார்களாம், இந்த 4 முறை ஒரே கோப்பையிலோ இல்ல 4 கோப்பைகளிலோ இந்த வாக்குறுதிகளை சொல்லி அவர்கள் பஸ்காவை ஆசரிப்பார்களாம். அப்படி ஆசரிக்கும் பொழுது 3 முறை அங்கே இயேசு கிறிஸ்து எங்கே அந்த ராப்போஜனத்தில் முடித்ததாகவும் இன்னும் ஒரு முறை இருக்கிறது என்பதை எங்கே முடிக்கிறார் என்றால் இந்த இடத்துல அந்த நிறைந்த பாத்திரம், அதாவது 29வது வசனத்துல காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கணும். அங்கே கடற்காலனை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயிண்டத்தில் நீட்டி கொடுத்தார்கள். அதே மாதிரி இங்க மத்தேயுல நம்ம வாசிக்கும் போது எப்படி போட்டிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதே இதுதான். அவரை கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அப்படின்னா ருசி பார்த்துட்டாரு. ருசி பார்த்ததுக்கு அப்புறம் இங்க யோவான்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா முடிந்தது என்று சொல்லி 30வது வசனம், யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம், யோவான் காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அதாவது பஸ்காவை முழுவதுமாக கடைசி நேரத்தில் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆசரிச்சு முடித்து எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டார். முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டியை ஆகிய இயேசு கிறிஸ்து, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதையும் விடாமல் ஒவ்வொன்றாக அவர் என்ன பண்றாரு, நிழலாக இருந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட பலிகள் அனைத்தையும் தான் ஒருவரே இருந்து எல்லா பலிகளுக்கும் ஒரே பலியாக அவர் ஒருவரே சர்வாங்க தகன பலியாகவும் பாவ நிவாரண பலியாகவும் எல்லாவற்றுமாகவும் எல்லா பலியாகவும் அவர் தம்மையே ஒப்பு கொடுத்து நம்மை பாவங்களிலிருந்து விடுதலையாக்கியிருக்கிறார். எப்படி இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி, அதாவது அது நிழலாக இருக்கிறது. எப்படி என்றால் பாவத்திலிருந்து நம்மை, பாவ அடிமையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்கு திரைச்சீலையை கிழித்து பிரதான ஆசாரியனாக இயேசு கிறிஸ்து உள்ளே போய் நம்மை அவருடைய ஜனமாக சுதந்திரமாக மாற்றியிருக்கிறார். இப்படிப்பட்ட பெரிய ஸ்லாக்கியத்தை அவர் தன் இரத்தத்தை சிந்தி சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறார்.
இந்த விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஏன் அவர் சிலுவையில் என்கிற மரணத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், எப்படி அது ஏற்பட்டது என்பதை நாம் அடுத்த வசனத்துல அடுத்த சத்தியத்துல நம்ம பார்ப்போம்.